இப்போ அம்மா உங்களுக்கு முளைக்கட்டின ராகி மாவு வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். இப்பப்பா அம்மா வந்து ராகி எடுத்திருக்கேன். ராகி வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இந்த ராகியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 தடவை கழுவிக்கணும். ஏன்னா இதில் ராகியில் வந்து டஸ்ட் நிறையா இருக்கும். 3 வட்டம் 4 வட்டம் நல்லா கழுவிட்டோம்னா ராகி வந்து நல்லா சுத்தமாயிரும். அப்புறம் நல்ல தண்ணியை நம்ம குடிக்கிற நல்ல தண்ணியை வச்சு நல்லா ஊற்றி நம்ம ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ராகியை எடுத்து நம்ம ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் துணியில் ராகியை வந்து அந்த துணியில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு தண்ணி ஒரு பிட்டு இல்லாமல் நம்ம நிறுத்துக்கிறணும். நிறுத்திட்டு நல்லா அது ஒரு பொட்டனமாக போட்டுடணும். பொட்டனத்தை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ளே நல்லா மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 24 மணி நேரம் அதை வந்து முளைக்கட்ட வைக்கணும். 24 மணி நேரம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ராகி வந்து நல்லா முளைக்கட்டி வேர் விட்டு அழகாக இருக்கும். முளைக்கட்டினதை வந்து பொட்டனத்தை ஓப்பன் பண்ணி ஒரு ஒயிட்டான துணியில் நல்ல துணியில் நம்ம வந்து ஒரு ரூமுடைய டெம்பரேச்சரில் அதை நல்லா வந்து விரிச்சு விட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா காய விடணும். நல்லா காய்ஞ்ச பிறகு அதை எடுத்து நம்ம மிக்சியில் அடிச்சிடணும், பவுடர் ஆக்கிடணும். இப்போ 100 பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமில் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்குது. நல்லா மசில்ஸ்லாம் நல்லா டைட் ஆக்கக்கூடியது. இப்போ பூசணி விதை ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. இது ரெண்டையும் நம்ம கடாயுடைய சுட்டில் வறுத்துக்குருவோம். இப்போ அதே கடாயில் பாதாம் பருப்பை போட்டுக்குருவோம். இந்த பூசணி விதையும் போட்டுக்குருவோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சுட்டில் வறுத்துக்குருவோம். இப்போ பாதாமையும் பூசணி விதையும் வறுத்தாச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு. இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இது வந்து காஞ்ச பேரிச்சம்பழம். இதில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு கொஞ்சம் இதை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த காஞ்ச பேரிச்சம்பழத்தில் அயன் சத்து நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு இரத்த சோகை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல உள்ள ரத்தம் வந்து அதிகரிக்கும். இப்போ பேரிச்சங்காய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே கடாயில் இந்த பேரிச்சம்பழத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்குவோம். பேரிச்சங்காயை நம்ம லைட்டாக வதக்க சூடாக்கியாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இதை பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். இது வந்துப்பா இது வந்து ராகியை முளைக்கட்டி இதை அம்மா வந்து நல்லா காய வச்சு இதை வந்து மாவாக திரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து 250 கிராம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ மண் கடாய் வச்சுருக்கேன். இந்த இதில் போட்டுக்கிடுவோம். முளைக்கட்டின ராகி மாவை நல்லா ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு மணம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ இந்த ராகி மாவை ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் நல்லா இதை வந்து வறுத்துருக்கோம். நல்ல ஒரு ராகியோடைய பச்சை வாடை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பேரிச்சங்காயை போட்டுக்கிறோம். அதில் இந்த பேரிச்சங்காயோட நம்ம வறுத்து வச்ச முளைக்கட்டின ராகி மாவும் போட்டுக்குவோம். அதில் போட்டோம்னா அடிக்கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டாக்கா பிளேட் வந்து டப்புன்னு அடிக்கும். இது மூடி போட்டு பொடியாக்கி கொண்டாரு. ராகி மாவும் அடிச்சிருக்கோம். முளைக்கட்டின ராகி மாவும் பேரிச்சங்காய் வச்சு அடிச்சிருக்கோம். ராகி மாவு போடமே தான் அந்த பேரிச்சம்பழம் நல்லா அடியாயிரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இப்போ அதே ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பாதாமையும் பூசணி விதையும் இதில் போட்டுக்குவோம். இதை நைஸாக அடிக்காமல் 1-2 அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது பாதாமையும் பூசணி விதையும் அடித்தாச்சு. இந்த மாதிரி பரப்பரன்னு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அடித்தா நல்லா இருக்காது. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம மீதி இருந்த ராகி மாவையும் போட்டுருவோம். வந்து மாச்சக்காப்பா. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நம்ம பிறந்த பிள்ளையிலேருந்து ஒரு 2 வயசு மட்டும் இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இதை உரசி ஊற்றுவோம். இது உரசி ஊற்றும் போது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். நல்லா செமிக்கிற தன்மை கிடைக்கும். நல்ல ஒரு தூக்கமும் வரும், செமிக்கிற தன்மையும் கிடைக்கும். இப்போ இந்த மாச்சக்காய் எடுத்திருக்கேன். மாச்சக்காவை கொஞ்சம் துருவி போட்டுக்குருவோம். இப்போ மாச்சக்காவை கொஞ்சம் துருவி ஒரு 10 சுற்று சுற்றி போட்டிருக்கேன். இந்த பாருங்கள் கொஞ்சமாக. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 100 வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை இதில் வந்து போட்டுக்குவோம். சட்டியில் போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும்.
வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி கொதிக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஜல்லடையில் எடுத்துக்குருவோம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம் வாசத்துக்கு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த வெல்லத்தை வந்து இதில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து இனிப்பு வந்து கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெல்லத்தை ஊற்றியாச்சு. அப்படியே சூட்டோட நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சிடணும். பிசைஞ்ச நிமிஷத்தில் அப்படி அந்த சூட்டோட பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து இது வந்து உருண்டை பிடிக்க வரும். இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சாச்சு. அந்த சூட்டு ஆரங்காட்டியும் நம்ம டக்கு டக்குன்னு பிடிச்சிடணும். இது மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சிக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம லட்டு ஃபுல்லாக பிடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ பிளேட்டில் இதை எடுத்து மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் லட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த ராகி லட்டை வந்து பசங்களும் சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளைகளும் சாப்பிடலாம். இந்த லட்டை வந்து நம்ம முளைக்கட்டின ராகில தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதில் அதிகமான இந்த முளைக்கட்டின ராகியில் வந்து நம்மளுக்கு அதிகமான மினரல்ஸ் கிடைக்கும். ராகியில் வந்து முளைக்கட்டின ராகியில் வந்து வைட்டமின் டி நிறைய இருக்குது. அதே மாதிரி கால்சியமும் அதிகமாக இருக்குது. இந்த லட்டு வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் நல்லா சிறந்த ரெசிபிப்பா. இனிப்பு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து இது ஒரு 11 மணி போல் ஒரு லட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வாமான தண்ணியில் குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் லட்டு சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு இதை பூராவும் நல்லா கரைக்கக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு, பால் ஊட்டும் தாய்மாருக்கு தான் இது சிறந்த ஒரு லட்டு. இதான் நம்ம நிறைய இதில் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்போது, சின்னவங்கலேருந்து பெரிய பசங்களுக்கு வரை கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க. இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்க இந்த லட்டை ஒரு 4 நாளைக்கு வெளியே வச்சுக்கலாம். அதுக்கு மேலேனா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து வாமான தண்ணியில், சுடு தண்ணியில் குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. நம்மளுடைய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்குருவோம். இப்போ இந்த நம்ம வந்து முளைக்கட்டின ராகி லட்டுப்பா நம்மளுக்கு வந்து எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. மூட்டு வலி, இடுப்பு வலி, சோல்ட்ரு வலி எல்லாத்துக்கும் சிறந்த ரெசிபி இது. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.